Welcome friends, this is your favorite English Asan. இன்றைக்கு நாங்க IELTS Speaking Test சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் நாங்க பார்க்க போறோம். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை முதல்ல நான் சொல்லணும் என்னன்னு சொன்னா, இந்த டெஸ்ட் நாங்க IELTS என்று சொல்லி கூப்பிடக்கூடாது. That's incorrect. Even some English teachers, IELTS trainers, அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா IELTS என்று சொல்றாங்க. அப்படி சொல்றது பிள்ளை. நீங்க இதை IELTS என்று சொல்ல வேண்டாம், IELTS என்று சொல்லுங்க. ரைட், இப்போ எங்களோட டாபிக்கு வருவோம். எங்களோட டாபிக் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியாத ஒரு டாபிக்ல ஒரு ஏரியால எங்ககிட்ட ஸ்பீக்கிங்ல கேள்வி கேட்டா நாங்க அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது. இந்த கேள்விக்கு நாங்க பதில பார்க்கறதுக்கு முதல் ஒரு விஷயத்தை நாங்க கிளியராக விளங்கணும். என்னன்னு சொன்னா, IELTS speaking அப்படிங்கிறது is not a test to a subject knowledge. இப்போ உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும், உங்களுக்கு எந்த அளவுக்கு மேத்ஸ் தெரியும், உங்களுக்கு எந்த அளவுக்கு சயின்ஸ் தெரியும், உங்களுக்கு எந்த அளவு டெக்னாலஜி தெரியும், அப்படி என்று சொல்லி டெஸ்ட் பண்ற ஒரு டெஸ்ட் இல்லை IELTS டெஸ்ட். IELTS is a test for your English proficiency. Right? உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசலும், எந்த அளவுக்கு இங்கிலீஷ் வாசிக்கலும், எந்த அளவுக்கு இங்கிலீஷ் ரைட் பண்ணலும், எந்த அளவுக்கு இங்கிலீஷ் ரீட் பண்ணலும், அப்படிங்கிற விஷயங்களை டெஸ்ட் பண்ற ஒரு எக்ஸாம் தான் IELTS எக்ஸாம் அப்படிங்கிறது. ஸோ நீங்க should never worry of IELTS speaking topics. Right? இதுல கூடுதலாக உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸோட ரிலேட்டான குவெஸ்டன்ஸ் தான் கேட்பாங்க. கண்டெம்பரரி அஃபேர்ஸாக தான் இருக்கும். கண்டெம்பரரி அஃபேர்ஸ் எங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், எங்களுக்கு மிகவும் ஃபெமிலியரான ஆக்டிவிட்டீஸை தான் இதில் குவெஸ்டனாக எடுப்பாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், அகாடமிக் டெஸ்டாக இருந்தாலும் ஜென்ரல் டெஸ்டாக இருந்தாலும் இந்த ரெண்டு டெஸ்ட்லையும் ஸ்பீக்கிங் டெஸ்ட் வந்துட்டு ஒன்றாகத்தான் காணப்படும். ஒரே டெஸ்ட் தான் ரெண்டுக்குமே பயன்படுத்துவாங்க. அதுல டிஃபரன்ஸ் இல்லை. IELTS ஸ்பீக்கிங்கை பொறுத்தவரையில அதுல முதலாவது ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் இருக்கும். நீங்க போயிட்டு எக்ஸாமினரை க்ரீட் பண்றது, அவர் உங்கள்ட்ட பேரை கேட்கறது, அவர் உங்களோட ஐடென்டிட்டி கார்டு அல்லது உங்களோட பாஸ்போர்ட்டை வாங்கி உங்களோட ஐடென்டிஃபிகேஷனை கன்ஃபார்ம் பண்றது, இப்படியான விஷயங்கள் நடந்ததுக்கு பிறகுதான் உங்களோட டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, க்ரீட் பண்ணுறதெல்லாம் டெஸ்ட்டுக்குள்ளே வராது. தே டோன்ட் மார்க் இட். அதுக்கு அவங்க மார்க் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் உங்களோட இன்ட்ரடக்ஷன், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அதில் தான் நீங்கள் உங்களோட எக்ஸாமினரை இம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. ஸோ டோன்ட் மேக் எனி மிஸ்டேக் ஆன் யோர் இன்ட்ரடக்ஷன் பார்ட். அப்போ ஆஃப்டர் தி இன்ட்ரடக்ஷன் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், பார்ட் 1க்குள்ளே போக போகிறோம். ஸோ பார்ட் 1 பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அது இஸ் ஜென்ரல் திங்ஸ். அது உங்களோட ஹாபீஸ் பற்றி கேட்கலாம், உங்களோட அக்காமடேஷன் பற்றி கேட்கலாம், உங்களோட ஸ்டடீஸ் பற்றி கேட்கலாம், உங்களோட ஒர்க் பற்றி கேட்கலாம், உங்களோட ஹோம் டவுன், உங்களோட க்ளோத்ஸ், இப்படியான விஷயங்களை தான் அதில் கேட்க போகிறாங்க. ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ, ஈவன் உங்கள்கிட்ட இப்போ க்ளோத் பிராண்ட்ஸ் பற்றி கேட்குறாங்க. இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள், கூடுதலாக நாங்கள் க்ளோத் பிராண்ட்ஸ் இல்லை அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் இல்லை. ஸோ அப்போ எங்களுக்கு க்ளோத் பிராண்ட்ஸ் தெரியாது. அப்படி தெரியாதுன்னு சொன்னாலும், ஈவன் இஃப் வி டோன்ட் ஹாவ் எனி ஐடியா வாட் டு டாக் ஆன் தட் டாபிக், அப்படி இருந்தாலும் கூட யூ டோன்ட் ஹாவ் டு பேனிக். ரைட்? ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தி எக்ஸாமினர் இன் யோர் இங்கிலீஷ் that you don't know it. எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இப்படி நாங்கள் பிராண்ட் கூடுதலாக பார்க்கறே இல்லை. அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா அபவுட் பிராண்ட்ஸ். பட் இன் ஜென்ரல் we can go to Hamidias or go to No Limit. அப்படி என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பிராண்டை நீங்கள் சொல்லலாம். So it does not mean that you must have learned some clothing brands and memorize them. Okay. அதே போல உங்களுக்கு தெரியாத ஒரு கேள்வி கேட்டா நீங்க அதை பத்தி பேனிக் பண்ண வேணாம். You don't panic. Right? நீங்க take it easy. அதோட try to speak something of your own experience. Right?
You can fake a story. You can make up a story. அப்படி நீங்க ஒரு ஸ்டோரியை ஃபேக் பண்ணினாலும் அல்லது நீங்க மேக்கப் பண்ணினாலும் what happens is உங்களுக்கு சில வேளைகளில் you will have to search for vocabulary. அப்ப அந்த இடத்துல you will be thinking of suitable vocabulary instead of delivering your answers. That will put you into trouble to prove your fluency and coherence in your speech. But இது வந்துட்டு is really very important. அதால try to speak what you know and what you have experienced in your life naturally. So எங்களோட எல்லா டாபிக்ஸும் natural topics. அவங்களோட questions எல்லாம் going to be very natural. அப்ப நீங்க உங்களோட ஆன்சர்ஸையும் make it natural and deliver it. If you have any comments or questions, don't hesitate to type in the comment box so that I will get back to you with a proper answer to it. Looking forward to seeing you soon and take care. This is your favorite English Asan. Ta for now.